அமைதியான மலை கிராமத்தில் ஒரு இளம் சீடன் தன் குருவிடம் வந்து கோபத்துடன் பேசினான். குருவே, அந்த கிராமத்துக்காரன் மிகவும் சோம்பேறி. வேலை ஒன்றும் செய்யாமல் பிறர் உதவியையே நம்பி வாழ்கிறான். அவனை பார்த்தால் எனக்கு கோபம் வருகிறது. குரு அவனை நீண்ட நேரம் அமைதியாக பார்த்தார். பிறகு மெதுவாக எழுந்து தனது பழைய தேய்ந்த செருப்பை எடுத்தார். இதை அணிந்து நாளை காலை சூரிய உதயம் முதல் மாலை சூரிய அஸ்தமனம் வரை நடந்து வா. சீடன் ஆச்சரியப்பட்டாலும் குருவின் சொல் என்பதால் உடன்பட்டான். அடுத்த நாள் காலை அவன் செருப்பை அணிந்து நடக்கத் தொடங்கினான். சில அடிகள் போன பின் அவன் கால்கள் கனத்தது. பாதம் முழுவதும் கற்கள், முள் குத்துவது போல வலி. அவனுக்கு மலைக்குச் செல்லும் வழியில் கடுமையான வெயில், பசி, தாகம் அனைத்தும் சேர்ந்து வந்தது. ஆனால் தனிமையான மலை உச்சி ஒவ்வொரு இடமும் ஒரே உணர்வை கொடுத்தது: சோர்வு, வலி மற்றும் ஓய்விற்கான ஏக்கம். மாலை சூரியன் மறையும் நேரத்தில் அவன் அரண்மனைக்கு திரும்பி வந்தான். குரு அருகில் வந்து கேட்டார், சீடனே, அந்த கிராமத்துக்காரனை பற்றி இப்போது என்ன நினைக்கிறாய்? சீடன் மெதுவாக பதிலளித்தான், குருவே, அவர் சோம்பேறி இல்லை. அவர் தனது பாதையில் நடந்திருக்கும் வலியை நான் இன்றுதான் உணர்ந்தேன். அவர் வாழ்வது எவ்வளவு கடினமோ அதை வெளியில் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. குரு சிரித்து சொன்னார், அதுதான் நினைவில் கொள். பிறர் பாதங்களில் நடக்காமல் அவர்களை பற்றி தீர்ப்பு சொல்லாதே. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் அவன் மட்டுமே சுமக்கும் மறைமுகமான பாரம் கொண்டது. மனிதர்கள் நாம் பார்க்கும் தோற்றம் மட்டுமல்ல, அவர்கள் சுமக்கும் கதை, வலி, போராட்டம், மகிழ்ச்சி இவை அனைத்தும் நம் கண்களுக்கு தெரியாதவை. தீர்ப்பு சொல்லும் முன்னர் நம் மனதில் ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும்: நான் அவரது பாதங்களில் நடந்தால் என்ன உணர்வேன்? மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கருத்துடன். மேலும் வீடியோக்களுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். நன்றி.